புதிய தலைமுறை செய்தியாளர் ரஹ்மான் மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் புதுச்சேரி மாநில செய்தியாளர் ரஹ்மான் உடல் நலக்குறைவு காரணமாக நள்ளிரவில் உயிரிழந்தார். அவரது உடல் செப்டம்பர் 25ஆம் தேதி மாலை காரைக்காலில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. செய்தியாளர் ரஹ்மான் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் ஆய்வு நடத்தினர். இக்கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருக்கு அதிகாரிகள் விளக்கி கூறினர். இக்கூட்டத்தில் ஆணையர் மற்றும் அரசு செயலர்கள், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச டேப்லெட், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருகிறது. பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிக அளவில் நிதி ஒதுக்குகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக +1, +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார். மேலும் இதேபோல் இன்னும் மாணவர்களுக்கு என்ன வசதிகள் செய்யலாம் என வல்லுநர்களிடம் கருத்து கேட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் சுமை இல்லாமல் பாடம் கற்க 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்கலாம் என்ற எண்ணம் அரசிற்கு உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் பெய்து வரும் இரவு நேர மழையினால் பகலில் கொசு உற்பத்தியாகி ஆயிரக்கணக்கான மக்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், டெங்கு காய்ச்சல் நோய் பரவாமல் இருக்க மட்ட குழு கூட்டத்தை கூட்டி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விடுத்துள்ள அறிக்கையில், கொசுவால் பரவும் டெங்கு காய்ச்சல் நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இன்று வரை புதுவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் சிக்கன் குனியா நோயாலும் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம்கள் அமைத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள நிலையில், மாநாட்டில் எந்த விதத்திலும் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளக்கூடாது, மது அருந்திவிட்டு மாநாட்டிற்கு வரக்கூடாது என விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் சார்பில் அதிரடி உத்தரவு. செல்லென்ற புதுவை புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் காம்தா நகர் முதல் தெருவிற்கு மறைந்த பிரபல பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இனி என் இசை பயணம் தலைநகரில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களிலும் நடைபெறும். இசை ஞானி இளையராஜா அறிவிப்பு. யூரோப்பியன் GT4 சாம்பியன்ஷிப் 2025 கால்பந்தய தொடரில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்க உள்ளதாக தகவல். மீண்டும் ரேஸிற்கு கம்பேக் கொடுக்க உள்ளதால் அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 348 நாட்களுக்கு பிறகு தோல்வியை சந்தித்துள்ளது ஆஸ்திரேலிய அணி. தொடர்ந்து 14 போட்டிகளில் வெற்றி பெற்று வந்த நிலையில், இங்கிலாந்திற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது.